முதலிலே ஜகத்குருன்னு சொல்லணும்னா கண்ணன் எம்பெருமான் பார்த்தசாரதியான எம்பெருமானையே ஜகத்குருன்னு சொல்லலாம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நேர இந்த ஸ்லோகத்திலேயே வந்தே ஜகத்குரும் என்று கண்ணனைத்தான் அழைக்கிறோம். கண்ணன் எம்பெருமான் கண்ண பரமாத்மா அவரே ஜகத்குரு என்று கொண்டாடப்படுகிறார். ஜகத்துக்கெல்லாம் குருவாக விளங்குகிறார். ஜகத்துக்கு சுவாமியாக ஒரு பக்கம் இருக்கார். இந்த ஸ்லோகத்தில் ஜெகநாதரே ஜெகத் சுவாமியேன்னு அழைக்கப்படலை, ஜகத்குருவேன்னு அழைக்கப்படுகிறார். குருவாக இருக்கணும்னா எவ்வளவு பெரிய பொறுப்பு. அனைவருடைய அந்த கஷ்டத்தை பார்த்து ஐயோன்னு இறங்கப்பட்டு அந்த அறிவின்மையை தொலைக்க வேண்டும்ங்கிற அந்த கருணை பீரிட்டு பெருமான் ஏதோ செய்திருக்கிறார். அதனால தான் கண்ணன் ஜகத்குருன்னு கொண்டாடப்படுகிறார். என்ன செய்தார்? பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து போதில் கமல வெண்ணஞ்சம் புகுந்து என் சென்னித்திடரில் பாத விலச்சன வைத்தான் பண்டன்னு பட்டினக்காப்பே என்று பெரியாழ்வாரும் அருளி செய்கிறார். அப்போ அந்த எம்பெருமான் பீதகவாடை பிரானார், அழகான மஞ்சள் நிற வஸ்திரம் பீதாம்பரத்தை தரித்து கொண்டிருக்கிறான். பீதகவாடை பிரான் பேர் உபகாரத்தை செய்யக்கூடிய எம்பெருமான் பிரம குருவாகி வந்து முதல் குருவாகி அவனே ஆதி குருவாகி வந்து போதில் கமல வண்ணஞ்சம் என்னுடைய ஹிருதய தாமரையில் அவன் இடம் பிடித்து கொண்டு அமருகிறான். ஹிருதயத்தையே தனக்கு இருப்பிடமாக கொண்டு அந்த பீதகவாடை பிரானார் எம்பெருமான் வந்து அமர்ந்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அக்ஞானத்தை போக்கணும்னு முயற்சி எடுக்கிறாராம். அப்போ எம்பெருமானே பிரம குருன்னு ஆழ்வாரன் சொல்லுகிறார். இதோ வடமொழி ஸ்லோகத்திலையும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும், கண்ணன் எம்பெருமானே ஜகத்துக்கு குருவாக விளங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன செய்தார் கண்ணன்னா? கண்ணன் தானே கீதையை உபதேசித்தார். கீதாச்சாரியன் என்று எம்பெருமானுக்கே பெருமை. வராக ஆச்சாரியன், ராம ஆச்சாரியன், நரசிம்ம ஆச்சாரியன், பரசுராம ஆச்சாரியன், எந்த அவதாரத்துக்கும் ஆச்சாரியன்கிற பெயர் சேர்ந்ததாக காணப்படவில்லை. ஆனால் கண்ணனுக்கோ கீதாச்சாரியன், கீதையை அருளி செய்திருக்கக்கூடிய பெரிய ஆச்சாரியன் என்ன அவருக்கு திருநாமம் இருக்கிறது. என்ன அவர் தான் உபதேசித்தார். அறியாதன அறிவித்த அத்தா, அறிவினால் குறைவில்லா அகல்ஞால தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி என்று இந்த லோகத்தில் இருப்பவர்களுடைய அந்த கஷ்டத்தை பார்த்து அறிவினால் குறைவில்லா அகல்ஞாலத்தவர், அறிவினால துளி கூட இவர்களுக்கு குறையே இல்லை என்று ஆழ்வார் சாதிக்கிறார். என்னது அறிவினால குறைவில்லையா? அறிவினால குறையே இல்லையா? நாம் அறிவால் நன்றாக செழுமையாக இருக்கிறோம்னு கொண்டாடுகிறாரான்னா கொண்டாட்டமே இல்லை. அது ரொம்ப நம்ம கேலி செய்து சொல்லுகிறாத்தான் அந்த பாசுரமே இருக்கிறது. அறிவினால் குறைவில்லான்னா என்ன அர்த்தம்? மற்ற எத்தனையோ விஷயங்கள் இல்லைன்னா குறைபட தெரியறது. கல்யாணம் ஆகலையா? ஐயோ இன்னும் கல்யாணமே ஆகலையே, யார் பொண்ணு கொடுப்பா, எப்போ கல்யாணம் ஆகும் தெரியலையே, ஆகலையேன்னு குறைபடுகிறோம். சரி உத்தியோகம் கிடைக்கலையா, வேலை கிடைக்கலையேன்னு குறைபடுகிறோம். சொத்து சேர்க்கலையேன்னு கவலைப்படுகிறோம். என்னென்னத்துக்கோ கவலைப்பட தெரியறது. அது மாதிரி அறிவு இல்லைன்னா கவலைப்பட தெரியறதா? சாமி எனக்கு அறிவு இல்லை, யாரான எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியுமான்னு யாரிடத்துலையும் போய் ஞானத்தை கொடுன்னு யாரான ஒருத்தர் வாயை திறந்து கேட்கிறாரான்னா அது மட்டும் கேட்கவே மாட்டார். இருக்கா இல்லையான்னு அவருக்கே தெரியாது. ஞானம்னா என்ன சுவாமி, எங்கே கிடைக்கும்னு கேட்கிற அளவுக்கு அப்படி இருக்கிறோம். அப்போ அறிவினால குறைபடக்கூட தெரியலையாம். அப்படிப்பட்ட நாம் அப்படி இருக்கிறோம். அறிவினால குறைபட தெரியாத அகல் ஞாலத்தவர், பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்படித்தாங்கிறார். இருள் தருமா ஞாலம், இந்த பூமியை இருள் தரக்கூடிய பூமி. இந்த பூமியில் இருந்தால் அப்போ இருட்டுத்தானே மேலே மேலே மூடி இருக்கும், அக்ஞானம் தானே மூடி இருக்கும். அதனால் எல்லாம் எனக்கு தெரியும் என்று ரொம்ப இருமாந்து இருக்கிறோம். எதை அறிய வேண்டுமோ அதை அறியாமல் இருக்கிறோம். எந்த ஞானம் இல்லையோ அதற்கு குறைபடக்கூட தெரியவில்லை. அப்படிப்பட்ட நமக்காக அகல்ஞாலத்தவர் அறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி, எல்லா நெறிகளையும் தர்மங்களையும் ஒன்று மிச்சமில்லாமல் அனைத்தையும் எடுத்து கொடுத்தார். சர்வோபனிஷத்தோ காவஹா தோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்து என்று பெரிய உயர்ந்த அமுதமாகிற கீதை அமுதத்தை அனைவருக்குமாக கண்ணன் கொடுத்தான். பார்த்தோ வத்சஹா, பார்த்தன் கண்ணுக்குட்டியாக அர்ஜுனனைய கொண்டான். அனைத்து உபனிஷத்துக்களையும் பசுமாட்டாக வைத்தான். பசுமாட்டிலிருந்து பாலை கறக்கணும்னா கண்ணுக்குட்டியாக அர்ஜுனனை நிறுத்தினான். அழகாக கண்ணன் எம்பெருமானே கோபாலன், இடையர் குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய கண்ணன் தானே அந்த பசுவனிடத்திலிருந்து பாலை கறந்தான். துக்தம் கீதாமிருதம், அத்தனை இனிமையான பாலாம்.
சிறந்த அந்த உயர்ந்த அர்த்தங்களை கொண்டிருக்கக்கூடிய பால் போன்ற அந்த கீதையை சுதீஹி நல்ல ஞானிகள், இந்த பாலை பருகக்கூடிய ஆசை வேண்டுமே, பால் இருந்தாலும் பாலை பருகணுங்கிற ஆசை இருப்பவர்களுக்கு தானே கொடுக்க முடியும், அந்த ஆசையோடு இருக்கக்கூடிய ஞானிகளுக்காகவே கறந்து கொடுத்தான் என்று வடமொழி ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கண்ணன் பெருமான் தானே தயை கூர்ந்து அருள் கூர்ந்து இவர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்தே ஆக வேண்டும். அர்ஜுனன் என்ன கேட்டான்? எனக்கு சண்டை போடுவதற்கு இச்சை இல்லை, விருப்பம் இல்லை, எதிரில் இருக்கிறவர்கள்லாம் என்னுடைய உறவுக்காரர்கள், பந்துக்களாக இருக்கா, பந்துக்கள் நண்பர்கள் உறவினர்களை கொன்று இந்த ராஜ்ய சுகம் வேண்டுமா? வேண்டவே வேண்டாம், நான் காண்டிபத்தை கீழே போட்டுட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம் என்று ஒரு க்ஷணம் தவித்தான். அடுத்து குழப்பமடைந்தான். ஆனால் ஒரு பக்கம் இது தர்மமாகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா அதர்மத்தை போலையும் இருக்கு. தர்மாதர்ம தியா குலவ் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருத்தம். தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரியாமல் குழம்பி போனான் அர்ஜுனன். அப்ப கண்ணனுடைய திருவடிகளை பத்தினானா. சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், உன்னை சிஷ்யனாக அடைகிறேன் கண்ணா, நீயே எனக்கு நன்மையை எப்பொழுதும் சொல்லுபக்கூடியவன், ஆகவே இப்போ உன்னையே குருவாக அடைகிறேன். இதைத்தான் எதிர்பார்த்தான் கண்ணன். எல்லாரும் இவனை இடையன், மாட்டுக்காரன், வெண்ணெய் திருடுறவன், பால் தயிர் உண்டு வளருபவன், இவன் என்ன பெரியவனா, இவன் காலில் நாம் விழணுமான்னு யாரும் வரவே இல்லையா. ஏதோ சின்ன 10 வயசுல அந்த காரியங்களை எல்லாம் பண்ணாருன்னா மேற்கொண்டு கண்ணன் வளர்ந்து பெரிய அரசனாக நன்னாகத்தானே இருந்தார். அந்த சமயத்தில் கூட யாரும் வரவே இல்லையாம். அதனால ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தார். யாராவது ஒருத்தன் கிடைப்பனா, ஒரு சிஷ்யன் கிடைத்தாலும் அவனை முன்னிட்டு கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே சாஸ்திரத்தை கொடுத்து விடலாம் என்பதற்காக காத்து கிடந்தான். யாரும் வர்றதா தெரியல. கடைசியில கண்ணன் அவனே அர்ஜுனனை எப்படியாவது சிஷ்யனாக ஆக்கணும், சிஷ்யனை போல இவனை தயார் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு போய் சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுத என்று 2 சேனைகளுக்கு நடுவே கொண்டு போய் நிறுத்துன்னு அர்ஜுன் சொல்ல தேரை கொண்டு போய் நிறுத்தினான். எங்க நிறுத்தியிருக்கலாம்? துரியோதனன் துஷாதனன் அவனுக்கு முன்னாடி நிறுத்தியிருந்தா கோபம் கொப்பளிச்சிருக்கும், உடனே எடுவில்லை அம்பை எடு, இப்பவே சண்டை என்று தயாராகியிருப்பான். ஆனால் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் கிருபருக்கும் கொண்டு போய் முன்னாடி நிறுத்தினா இவெல்லாம் ஆச்சாரியர்களாச்சே, குருக்களாச்சே, என்னுடைய பாட்டனாராச்சே, இவர்களை கொன்று ராஜ்யத்தை சுகத்தை அனுபவிக்கணுமா என்று கலங்கி போக இந்த கலக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே கண்ணன் அர்ஜுனனை கொண்டு போய் அங்கே நிறுத்த, கலங்கின அர்ஜுனனும் கண்ணனுடைய திருவடிகளை பற்றி எனக்கு எது நன்மையோ அதை நீயே உபதேசிக்க வேண்டும்னு கேட்க, இனி மிச்சமில்லாமல் அனைத்து தர்மங்களையும் 18 அத்தியாயங்கள் 1 2 3 4 5 போரும் என்ன போராது. பூயையேவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்சகா, மறுபடியும் சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், அர்ஜுனா உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அன்பால மறுபடியும் சொல்லுகிறேன் என்று தொடர்ந்து சொல்லி சொல்லி எல்லா அர்த்தங்களையும் சொல்ல ஆரம்பித்தார். ஒன்று மிச்சமில்லாமல் மூளையில் கிடக்கக்கூடிய அர்த்தங்களையெல்லாம் கொண்டு வந்து முற்றத்திலே போட்டார் போலேன்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார். எங்கெங்கேயோ பதுக்கி ஓரமாக வச்சுருக்கோம், ஜாக்கிரதையாக இருக்கும். எல்லாத்தையும் கொண்டு வந்து மொத்தத்தில் போட்டோம்னா வர்றவா போகிறவாலாம் எனக்கு 2 எடுத்துட்டு அள்ளிண்டு போயிடுவா, தப்பு தப்பாக வேற அதனுடைய பிரயோஜனம் ஆகிவிடும். இப்படியெல்லாம் ஆகக்கூடாதுன்னு பார்க்கலையாம். சரி, இவன் ஒருத்தனை சாக்காக கொண்டு உலகத்தவர்கள் எல்லோரும் அறியட்டும் என்று அனைவருக்குமாக இந்த அர்த்தங்கள் சேகட்டும் என்று கண்ணன் உபதேசிக்க தொடங்கி எல்லா தர்மங்களையும் உபதேசித்தான். அதனால தான் கடைசி சரம ஸ்லோகத்தில் சர்வ தர்மான்னு கண்ணன் சொல்கிறார். இது வரைக்கும் சொன்னது எல்லாமே தர்மங்கள், ஆனால் ஆபாச தர்மங்கள், மேலெழுந்த வாரியான தர்மங்கள், அதை விடு அர்ஜுனான்னு மேற்கொண்டு சரமஸ்லோகத்தில் கண்ணனே தன்னையே தர்மமாக வெளிப்படுத்தினான். சாட்சாத்து சித்த தர்மம் கண்ணன். இந்த செயல்கள் மற்ற தர்மங்கள் எல்லாம் பேருக்கு தர்மங்கள். கண்ணன் அவற்றை தர்மம்னு சொன்னதினால அவற்றுக்கு தர்மம்னு பெயர் வந்ததே தவிர உண்மையில் தர்மம்ங்கிற அந்த சொல் யாரை குறிக்கும்னா சித்தமாய் எப்போதும் நம்மை உய்விக்க வேண்டும்ங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய சாட்சாத்து கண்ணன் எம்பெருமான். அவனே கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று எம்பெருமானே தர்மமாக விளங்குகிறார். தன்னையே காட்டி கொடுத்தான். எல்லோரும் என்னுடைய திருவடிகளை பற்றலாம், இன்னாரணையாருங்கிற பாகுபாடு வேண்டாம், யாராக இருந்தாலும் என்னுடைய திருவடிகளை பற்றினால் அவர்களுடைய மோட்ச இஷ்யாமி சர்வ பாப்பேபியோ, அனைத்து பாப்பங்களிலிருந்தும் விடுபடுத்தி விடுகிறேன் என்று கண்ணன் காட்டி கொடுத்தான். ஆகவே ஜகத்குரு கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணன்ற சொல்லே பூமிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் அர்த்தம். கருப்பு நிறத்தில் இருப்பதனால கிருஷ்ணன் என்று ஒரு பெயர். அல்லது கிருஷின்னு சொன்னால் பூமி, நகான்னு சொன்னால் ஆனந்தம். பூமிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன். பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி, பெரு ஆனந்தம், மேலான சிறந்த ஆனந்தத்தை கொடுப்பவன் யாரோ
அவனே கிருஷ்ணன். இதோ கீதையை கொடுத்து எல்லோருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும்ங்கிற அந்த உயர்ந்த சாஸ்திரத்தை கொடுத்திருக்கக்கூடிய கண்ணனே ஜகத்குரு என்று முதல் ஜகத்குருவாக கண்ணன் எழுந்தருளினார். கீதாச்சாரியனான பார்த்தசாரதி எம்பெருமான் அவரே ஜகத்குருவாக விளங்குகிறார் என்று அனுபவித்தோம். ஆனால் அவர் ஜகத்குருவாக இருந்தாலும் காரியம் நடைபெற்றதா? அவர் பெரிய பாரிப்போடுத்தான் எல்லாத்தையும் உபதேசித்தார். ஆனால் கேட்ட அர்ஜுனனே, ஆஹா உன்னுடைய திருவடிகளை அடைந்தேன், இதோ திருவடிகளை பற்றிவிட்டேன், சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் கண்ணா உன் திருவடிகளே சரணம் சொன்னானா? சந்தேகம் போச்சு, எடுவில்லாம இதோ சண்டை போடுறேன், யுத்தம் செய்கிறேன் என்று யுத்தத்தை செய்து ராஜ்யத்தை பெற்று சுகத்தை அனுபவித்தானே தவிர, சீச்சி இதெல்லாம் ஒன்றும் மேலானதில்லை, இதை விடணும், கண்ணன் திருவடிகள் தான் உயர்ந்ததுன்னு பற்றி அடைந்தானான்னு பார்த்தால் அடையலை. அப்போ கேட்டுண்ட ஒரு அர்ஜுனன் கூட கண்ணனுடைய அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி அனுஷ்டானத்தில் கொண்டு வர முடியலை. அதனால இப்போ ஜெகத்குருங்கிற பட்டம் அவரிடத்துல திரும்பி வாங்கிட வேண்டியது தான். சொன்னோம், அவர் தான் ஜெகத்குருன்னு ஓஹோன்னு கொண்டாடினோம், கொடுத்தார். ஆனால் காரியம் நடைபெறலையே. அவர் எந்த எண்ணத்தோடு கொடுத்தாரோ அந்த எண்ணத்தோடு காரியம் நடைபெற்றதான்னு பார்த்தால் நடந்ததாக தெரியவில்லை. அப்போ அவரை சற்று நகர்த்துவோம். இப்போ இந்த மாதிரி தேர்தல்லாம் முடிந்து இன்றைக்கி தான் ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. 5 ஆண்டு இவர் அமர்ந்தார், இப்போ அடுத்த 5 ஆண்டு யார் அமரப்போகிறார்னு. அது மாதிரி இப்போ ஜெகத்குருங்கிறத ஒரு பட்டமாக வச்சுப்போம். இந்த பட்டத்தில் இத்தனை காலம் முதல்ல கண்ணன் அமர்ந்து கொண்டிருந்தார். இல்லை கண்ணா நீ கொஞ்சம் இறங்கு, இந்த ஜெகத்குருங்கிற பட்டம் இன்னொருத்தருக்கு தான் சரியாக இருக்கும் என்று இப்போ கண்ணனை கீழே இறக்க வேண்டியது தான். யார் இப்போ ஜெகத்குருவாக அடுத்து ஏறப்போகிறார் அப்படின்னு பார்த்தால் ராமானுஜோ ஜெகத்குரு, சத்யம் சத்யம் புனഃசத்யம் யதிராஜோ ஜெகத்குரு